ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள், ஒவ்வொரு வாக்கியங்களையும் அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஸோ அப்படின்னா அதனால், அதாவது ஒரு கன்ஜெக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால், ஆகையால், அப்படி, அதிகமாக, இப்படியெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக சில சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Welcome back to DHIYA'S channel. You are a new subscriber means please give your comment and keep watching. Learn well and talk well. Now let's get started a class. First one. So what? அதனால் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ யாராவது பேசும்போது சாரிங்க நான் சொல்லாமல் விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லும்போது அதனால் என்னங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனால் என்னென்னா ஸோ வாட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு, ஏன் அப்படி அப்படின்னா ஒய் ஸோ அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ ரொம்ப சுலபமாக்கிட்ட. சில வேலைகள் செஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணவும், ஏதாவது ஒரு ட்ரிக்ஸு, ஒரு டிப் கொடுத்தா அந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்போ நம்ம சொல்லுவோம், யூ மேட் இட் ஸோ ஈஸி. இந்த வேலையை நீ சுலபமாக்கிட்ட எனக்கு அப்படின்னு சொல்லும்போது யூ மேட் இட் ஸோ ஈஸி, அல்லது யூ மேட் திஸ் ஜாப் ஸோ ஈஸி டு மீ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இப்படித்தான் இருக்குன்னு யூகித்தேன். ஒரு செயல் இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், அல்லது யாராவது பேசும்போதோ நம்ம இப்படித்தான் இருக்குது அப்படி, உனக்கு எப்படி தெரியுன்னா இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும், நான் யூகித்தேன், முதல்ல கெஸ் பண்ணினேன், ஐ கெஸ் ஸோ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஏன் அது அப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி ஏன் நடந்துச்சு, ஒய் இஸ் தட் ஸோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, ரொம்ப மோசம் அப்படிங்கும்போது ஸோ பேட். நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் ஸோ. ரொம்ப மோசம் இல்லை, ரொம்ப மோசம்னா ஸோ பேட் சொன்னோம். ரொம்ப மோசம் இல்லைன்னா நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கடையில் திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நாட் ஸோ பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப மோசம் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். நான் புதுசாக சமைச்சிருக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசம் இல்லை அப்படி சொல்கிறோம். நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது நான் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்கலாம். சரி, அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகள் வெளியிட்டிருப்பாங்க. அப்போ நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு, ஒய் வுட் யூ சே ஸோ அப்படி கேட்கலாம். அடுத்தது, இப்படித்தான் இருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு ஐ ஹோப் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே எதிர்பார்த்தபடி போயிட்டுருக்கு. எப்படி நடக்குது வேலையெல்லாம் அப்படி கேட்கும்போது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஸோ அப்படி சொல்லலாம். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ஸோ. நெக்ஸ்ட் ஒன், நீ ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு பக்கம் நம்ம போகணுன்னா ரொம்ப லேட்டாக வருவாங்க. நீ ரொம்ப லேட்டு அப்படிங்கும்போது யூ ஆர் ஸோ லேட். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. அப்போ நீ ரொம்ப லேட்டாக பண்ணுற, யூ ஆர் ஸோ லேட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நான் ஒப்புதல் அளிக்காமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதாவது என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல், வித்தவுட் மை பெர்மிஷன் நத்திங் வில் பி ஹேப்பன் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா. அது மாதிரி இது நத்திங் குட் பி டன் வித்தவுட் மை சே ஸோ. நத்திங் குட் பி டன் வித்தவுட் மை சே ஸோ அப்படின்னா நான் என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறதுக்கு, நான் ஒப்புதல் அளிக்காமல் எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நடக்காது. நத்திங் குட் பி டன், எதுவும் நடக்காது. வித்தவுட் மை சே ஸோ அப்படின்னா என்னுடைய ஒப்புதல் இன்றி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, என் டீச்சர் தான் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு மை டீச்சர் செட் ஸோ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஏதாவது ஒரு சில விஷயம் இது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், அல்லது இது சரியாக இருக்குது, இப்படி போனால் தான் சரி,
இத்தனை மணிக்கு போகணும், இது சீக்கிரம் முடிச்சிடலாம் வேலையை அப்படியெல்லாம் அவங்க சொல்லும்போது நம்ம வந்து அதுக்கு ஆமோதிச்சு பேசுவோம் இல்லைங்களா? அப்போது ஸோ ஆம் ஐ, எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படிங்கிறதுக்கு ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்டடீஸ் எப்படி போயிட்டுருக்கு? உங்களுடைய ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அப்படி கேட்போம் இல்லைங்களா? அப்போ ஸோ ஃபார் ஸோ குட். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இனி எப்படின்னு தெரியல. ஸோ ஃபார் ஸோ குட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. யாராவது ஏதாவது உதவி செஞ்சால் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இல்லைங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது, இந்த வாக்கியங்கள். I hope all these sentences are very useful for you. If you are a beginner means please be practice well these sentences and talk with your friends without any hesitation. If you like this class means please give your like and share to your friends if they are beginner means. If you watch the first time for my channel means please don't forget to subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching. Let us meet on next class.